அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சுண்டைக்காய் கருவேப்பிலை குழம்பு பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் சுண்டைக்காயில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலையும். இப்போது இந்த சுண்டைக்காய் ஒசூர்லேருந்து என்னோடய நாத்தனார் கொடுத்து அனுப்புனா என்னோடய ஹஸ்பண்டோட கசின் சிஸ்டர் தேவி சித்ரான்னு சொல்லி. தேங்க்யூ கண்ணு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க செடியோட சுண்டைக்காவும் சின்ன நெல்லிக்காவும் கொடுத்து அனுப்புனா. அது ஊறுகாய் போட்டேன். இது குழம்பு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டியில் இந்த மாதிரி மருந்து குழம்பு மாதிரி செய்கிறது எல்லாமே நான் மண் சட்டியில் தான் செய்வேன். அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ ஒன்றுன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திடலாம். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உடைச்ச உளுந்து 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 10-15, அரிசி 1/2 டீஸ்பூன். நல்லா வணக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வரட்டும். அரிசியும் புரிஞ்சு வரட்டும். இது நம்ம ரெகுலராக வறுத்து அரைச்சி எல்லா ஸ்பைசஸும் வறுத்து அரைக்காமல் குழம்பு பொடி சேர்த்து செஞ்சுருக்கேன். ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும்ல, இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது கூட பூண்டு ஒரு 10-12 பூண்டு, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். 1 கப்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். 1/2 வரமிளகா, 1/2 டீஸ்பூனுக்கு தாளிக்கிற வடகம். வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இது கருவேப்பிலை குழம்புங்கிறதுனால சுண்டைக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு செஞ்ச குழம்பு. ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதோட சேர்த்திடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் மசாலே இதுதாங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் ஜாஸ்தியாக. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த தடவை ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் காயட்டும். அரைச்சிட்டு வந்த விழுது நல்லா சாந்து மாதிரி அரைச்சிட்டு வரணும். அப்போ தான் இந்த புளி ஊற்றி செய்கிற சுண்டைக்காய் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இதுக்கெல்லாம் நான் கையில் தான் ஆட்டுவேன். என்னோடய ஆட்டுக்கல் இடம் மாற்றி வச்சுருக்கேன். அதனால் அதை க்ளீன் பண்ணலை. இன்னும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சட்னி சாம்பார் எல்லாத்துக்குமே. இப்போது நான் மிக்சியில் தான் போட்டுட்டு வந்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் ஒரு 10-12 வெந்தயம் இதோடு சேர்த்திருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு. ரெண்டுமே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வரட்டும். மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். ஒரு 7-8 வெள்ளை பூண்டு நீள நீளமாக கட் பண்ணி அதுவும் இதோட சேர்க்குறேன். வெங்காயம் சும்மா கொஞ்சமாக ஒரு 7-8 வெங்காயம் ஆஃபாக கட் பண்ணி அதுவும் இதோட சேர்த்திட்டேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 ஈர்க்க அளவுக்கு